ஓகேவா? ஐயா ரவுண்டா வருமா? யாரு இது அண்ணா? எப்படி என்ன பண்ணும்? குறுக்கப்படுவா? என்ன 2000 போகணும் ஒரு டைம்ல? அவ்வாறு வருதா? அப்படி வந்தேன் அண்ணா வாங்கண்ணா. நான் பில்லா பில்லு வவால் 1200 வாங்கிருக்காங்க. எவ்வளோண்ணா? 1200 200 1100 எல்லாமே விலை கம்மி தானே. இது 1500 போகும் மீன். 1500 மேலே தான் போகும். 2 கிலோவுக்கு மேலே இருக்கு மீன். சின்ன ஒரு கோசி இருக்குது. இந்த கோசு மாட்டி மாட்டி டபுள் வருது. காலையில் இங்கே வந்து ஆயிடுச்சு. ஆமாம் ஏதோ ஒரு மீனில் கொடுக்க இல்லை இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்காது. 2 பீஸா தம்பி கொடுக்க கொடுக்க என்னவா போயிட்டு அவ்வளோதானா? ஐயா அந்த ஒரு பெரிய வந்து தூக்கிக்கலாமா? என்ன கிட்ட வாங்க கொஞ்சம். இதோ உங்களுக்கு நான் உங்களுக்கு அந்த மீனை கொஞ்சம் இதோ உங்களுக்கு கொடுக்குறேன். கொடுங்க நீங்களே கொடுத்துருங்க. தண்ணியில் நிற்கிறதா பெரிய விஷயம். இல்லை கடல் தண்ணியில் நிற்கிறது என்னன்னா சின்ன மீன் 2 மீன் இருக்குப்பா. அவருக்கு முதல்ல வெட்டணும். தண்ணி நிற்கலாம். கொஞ்சம் தண்ணி நிற்பாங்க. அவங்களும் பாவம் தண்ணி ஒரு ஐஸ் தண்ணி மாதிரி இல்லை. ஆமாம் ஐஸ் செட்டில் ஒரு தண்ணி எல்லாமே. நேற்று கரெக்டா நேற்று இல்லையா? இது மாதிரி நேற்று நீங்க இது மாதிரிலாம் இல்லை. வந்துச்சு ஒரு 9-10 மணியில வந்து என்ன பண்ணணும்? போட்டுருவோம். அப்படிங்க வர்க்கத்துக்கு டோட்டலாக வர்க்கத்தான் உங்க விஷயம் தான். குழம்பு வச்சாலும் உங்க விஷயம் தான். குழம்பு போட்டா வெட்டும் போதே அவங்களே போட்டுவாங்க. உங்களுக்கு சொல்ற அவசியமே கிடையாது. அவங்களே எடுத்துவாங்க. இன்னொன்று இருக்குதா? இன்னொன்று வெட்டல இதுப்பா. என்ன வெட்டணும்? அது ஒரு பூங்கோடு ஒரு 2 கடனா போயிடுச்சு முன்னாடியே. ஒரே ஒரு கேரை மட்டும் தான் இருக்கு இப்போ. அப்புறம் அண்ணங்களுக்கு வஞ்சிரம் இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. பூங்குழல் ஆனா மீன் வருஷம் அந்த மாதிரி இருக்குண்ணா. இது மீன் வருஷம் அந்த மாதிரி இருக்கும். உள்ள போடுங்க. அதான் நல்ல படம் நல்ல வாங்கலாம். எப்பயுமே அப்போ வாங்குறது கிடையாது. வீட்டு மீன் வாங்கி போனா மீன் வாங்கி போனா நல்ல பேர் கிடையாதாப்பா? அப்போ நீங்க வா, நீங்க மீன் வாங்கி என்கிட்ட வாங்க. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி வாங்கணும்? அடுத்த வாரம் வந்து நான் இருக்க மாட்டேங்க. அங்கே வந்துருங்க வாங்கி. நீங்க நேரம் அங்கே காலையாக தான் இருக்கும். இங்கே தான் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். அங்கே காலையாக தான் இருக்கும். ஓகே அதிலே போடுங்க. எல்லாமே கலந்தாச்சு.
நீங்க கொட்டி தான் பிடிக்கணும். வரணும் கொஞ்ச நேரம் என்ன 200 1200 இருப்பா மீன் 1200 1000 ரூபாயா 2000 போற மீன் இதெல்லாம் 200 வாங்கி இவங்களும் நடக்கும் இவங்களும் நடக்க பண்ணா ஏழை மீன் போட்டு வந்தாங்க. ஏழை மீன் போஸ்ட் போட மாதிரி ரெடியாக வந்துச்சு. ஐயா வாங்க ஆனால் நீங்கள் வறுக்கலாம் குழம்பு வைக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கையில் வை நேரம் தான் ஆகும் மீன் என்னன்னா திங்கிறதுலாம் போட விடாதுல. நான் ஸ்கொயராக போடுறேன் அழகா மறுக்கிறதுக்கு வேணா ஸ்லீஸ் போடுறேன். என்ன மேட்ருன்னா திங்கிற போட்டுன்னா சொல்ல தெரியும் இந்த மீன். ஓகேண்ணா சரியா உங்க தரம்பா தம்பி வவால் போட்டோ விட்டுருந்தா மேலே வச்சிருந்தேன். மீன் எடுத்துனா வெளியே எடுத்துருங்க. பையன் அழுக்காக்காம இருக்கும். ஓ நம்மளுங்கிறது பையில இருக்கிறது தனியாக எடுத்து விடு. இது வெட்டிட்டு வந்துடுறேன். பையன் அங்கேயே வை கீழே வச்சதில்ல. ஏன்னா உங்க பையன் அழுக்காச்சுன்னா வெளியே போற பை. இது மீன் புதுசா இருக்கு. சாப்பிட்டாருலாம் இங்கே கிடையாது லேடிஸ். அண்ணா வருகிற மாதிரி போடணும்னா போட்டுடலாம். ஓகேவா போடலாமா? எல்லாமே பார்த்து போதும். எப்படி சொல்லுங்க போதும் அப்படிங்க. இதெல்லாம் அப்படியே மசாலா போட்டு அப்படியே ஊற விட்ருங்க ஒரு 1 மணி நேரம். அப்படியே அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வராது இந்த மீனுங்க. என்ன காரணம்னா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால வருது. இல்லைன்னா குண்டு குண்டா ஆமாம் அப்படியே கொட்டும். இது பார்த்தீங்களா எப்படி வச்சுங்களா சோசோயா? அப்போ ஃபிங்கர் போட்டா அது வாங்க ஃபிங்கர் போட்டால் உடையும். இதெல்லாம் குழம்பு போடலாம். குழம்பு போடுவாங்க. இது நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் ஓவர் போட்டுக்கலாம். நம்ம ஆளுங்க யாராவது மசாலா போட்டு சாப்பிட்றாங்க கிடையாது. எல்லாம் குழம்பு. என்னப்பா அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன் நான். பீஸ் மீன் பிரசாந்த் வச்சுக்கேன் உடையாது. அதனால தான் உங்களுக்கு அப்படி போடுறேன். இன்னும் கவர் இருக்கேண்ணா வாங்கிக்கோங்க. போட்டா கொஞ்சம் மீன் மஞ்சள் நிறைய இருக்குது.